நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சூப்பர். ஒரு அழகான நட்சத்திரமா பார்த்துருக்கோம் நம்ம. And to find a wonderful human being. And இவ்வளோ பக்குவமான ஒரு மனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நண்பனா, ஒரு சக கலைஞனா நானே வியந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. Thank you for coming to this show. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. another wonderful day. நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது அரவிந்த் சுவாமி அவரை பார்க்கும்போது வளர்ப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த குழந்தை வயசில் ஒரு தோட்டத்தில் வளர்ந்ததும், நிறைய கலைஞர்களை அவர் பார்த்ததும், வேதங்கள் இருக்கட்டும், MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் இருக்கட்டும், படிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீ வந்து அந்த பால் வண்டியில் போகணும்னு சொன்னதும், அண்ட் திருச்சியில் அவர் வந்து அதை வெல்டிங் எல்லாம் பண்ண சொன்னாராம். அதாவது நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்மளுடைய பணமும் அந்தஸ்தும் மட்டும் இல்லை, நம்ம எந்த மாதிரியான கலாச்சாரத்தில் அவங்கள வளர்க்குறோம், எவ்வளோ பக்குவமாக வளர்க்குறோம், வாழ்க்கையின் கதைகளை எப்படி அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தட் இஸ் அ வே யூ பிரிங் அப் சில்ட்ரன். இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு சல்யூட் ஹிம் ஃபார் அப்ரிங்கிங் யூ ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் கிவ் a big hand, ladies and gentlemen. ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ ஆழமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்குறீங்க. வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு see a man like you. தேங்க்ஸ். end of the day இது ஒரு கொஸ்டின் தெரியாத விஷயமா இருக்கலாம். ஸோ தட் இஸ் த டென்ஷன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் திஸ் கேம். வெல், எப்படி இருக்கு பீயிங் ஆன் திஸ் ஹாட் செட்? ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி நர்வஸ். ஓகே. எனக்கு நம்ம ஒன்று ப்ரோக்ராம் அதெல்லாம் ஒரு பக்கம். அஃப்கோர்ஸ் உங்களை மீட் பண்ணுறது வாஸ் அ ப்ளஷர் அண்ட் மீட்டிங் தி ஆடியன்ஸ் எட்ஸெட்ரா. பட் நம்ம முக்கியமாக ஒரு ரீசனுக்கு வேறு ஆடுறோம், சேரிட்டி. எஸ். அண்ட் சேரிட்டபிள் காசஸ். ஒரு நர்வஸ்னஸ். வண்டர்ஃபுல், சூப்பர். எஸ் சார். அரவிந்த் சுவாமி அவர்கள் 3 லைஃப் லைன் அப்படியே வச்சுருக்கீங்க. அண்ட் யூ பீன் வித் ஃபுல் ஆஃப் லைஃப். வெல், 10th question for 3,20,000 உங்களுக்காக இதோ. மணிரத்னம் இயக்கிய பின்வரும் திரைப்படங்களில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெறாத திரைப்படம் எது? Which of these movies directed by Mani Ratnam has not won the National Award for Best Feature Film in Tamil? And the options are A. Anjali, B. Nayagan, C. Maunaragam, D. Kannathil Muthamittal. There's always அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். There's always a lifeline now. I think I'll use a lifeline. மணியண்ணே, எந்த லைஃப்லைன் யூஸ் பண்ணுவீங்க? There's audience poll, there's 50-50, there's... I think I'll use audience poll. Audience poll. Yes, because இதில் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா எல்லாமே சிறந்த படங்கள். இதில் எது அவார்ட் வின் பண்ணியிருக்காது பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்க முடியல என்னால். நானும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் பார்க்குறேன். வெல் ஆடியன்ஸ், மணிரத்னம் ரசிக்காதவங்க இங்கே யாரும் இல்லை. கேள்வி, அவர் இயக்கிய இந்த படங்களில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெறாத திரைப்படம் எது? உங்கள் ஓட் பேட்ஸை கையில் எடுத்துக்கோங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பி. நாயகன் சொல்றாங்க 49%, A 16%, C 14%, D 21%. 19 seconds இருக்கு. பேசுவது பெறாத திரைப்படம். What do you say? You want to go with the audience? I think I'll go with the audience. Yeah.
பிகாஸ் ஜீனியஸ். ஸோ என்ன லாக் பண்ணிட்டோம்? பி நாயகன். பி நாயகன். பி நாயகன் ஜீனியஸ். உங்களுக்கு தெரியல, பட் மே ஆர் மே நாட், ஆடியன்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனில் நாயகன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 ஃபில்ம்ஸ் டைம் மேகசினில் இட் வாஸ் among one of the best film. And the genius says 1987 மௌனராகம் got it for the film. கன்னத்தல் முத்தமிட்டால் got it for 2003. பட் நாயகன் திரைப்படத்துக்கு the best actor went to Kamala Hassan, cinematography went to P.C. Sriram, art direction went to Tota Tarani, but the film didn't back anything. So he was the right answer. Thank you. 3,20,000. Thank you, audience. 3 லட்சத்தி, but very surprising இல்ல அது? Absolutely. அது சரி, மணி சார் தான் கூட்டு வரணும் உங்களை சினிமாவுக்கு. ஒரு கேப், மறுபடியும் அவர் தான் கூட்டு போனாங்க. வாட் a beautiful journey between you and மணி சார். Right. என்னை போன்ற நிறைய நடிகர்கள் பொறாமைப்படுற விஷயம் தான் அது. there is some bonding, there is some trust. ஒரு இயக்குனருக்கு அது சும்மா, பிகாஸ் எனக்கு மணி சார் தெரியும். Right. he is not a fellow who will do anything for ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. சினிமா வேற, Correct. படைப்புன்னா ஐ ஹவ் நெவர் சீன் அ மோர் செல்ஃபிஷ் மேன் மோர் தென் ஹிம். பட் தொடர்ந்து ஒரு நடிகனை நம்புறதுன்னு இருக்கு இல்லையா அவருடைய கதைகளுக்கு. இட் வாஸ் a great journey. how did it happen? I mean, first தளபதிங்கிறது was totally unexpected. Because I didn't have any experience, ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏதோ சொன்னாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்காக சும்மா ஸ்க்ரீன் டெஸ்ட் போய் ஜஸ்ட் ஒரு பேசிக் கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, இது தெரியாதுன்னா ஓகே என்னென்ன பார்க்கலாம். அதுதான் காரணம் சினிமாவுக்கு வந்து. அதான் காரணம். ஸோ யாரோ சொன்னாங்க, இது பண்ணாங்க, யாரோ ஏதோ ஆட் வந்தது. ஆட் வந்து அஃப்கோர்ஸ் பாக்கெட் மணிக்காகலாம் பண்ணிட்டு. ஆமாம். அப்பாவோட இன்னொரு விஷயம் என்னன்னா காசு கொடுக்க மாட்டார் செலவுக்கெல்லாம். உங்களுக்கே பாக்கெட் பண்ணி கொடுக்கும்? எனக்கு கிடையாது பாக்கெட். 10 rupees per day இன்க்ளூடிங் பைக் பெட்ரோல். ஸோ நான் பாக்கெட் பண்ணிக்கு ஆட் இதெல்லாம் பண்ணோம். இன்ஃபேக்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும்போது கரெக்டாக ஒரு நாள் திடீர்னு 8th போனதுக்கப்புறம் மீ டோல் மீ, நீ இனிமேல் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டாரு. ஸோ அது வந்து தப்பான விஷயம், நல்ல விஷயம் தான். பட் அப்போ வந்து அவ்வளோ அந்த வயசுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் பஸ்ஸு டிக்கெட்லாம் வாங்கக்கூடாது, போய் க்யூவில் நின்று பஸ் பாஸ் வாங்கு, மந்த்லி பாஸ் வாங்கிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ அந்த ஏஜில் வந்து சில ஃபால்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் வந்து டோட்டலாக அப்படியே பிரேக் பண்ணிட்டார். பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அண்ட் அப்போது பஸ்ஸில் போகும்போது தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக பீப்புளோட இன்ட்ராக்ஷன் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ஃபார்மில் நிறையா இருக்கும் எனக்கு. பேசிக்லி யூ சி பீப்புள் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ், as people interact, not whether பஸ்ஸில் போகிறாங்களா காரில் போகிறாங்களான்ற இது இல்லாமல். ஸோ இப்போ வந்து நான் எதில் வேணா, இப்போ எனக்கு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரேன், ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போகணும், டிரைவர் வந்து யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க எது இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆட்டோ நிறுத்தி போயிடுவேன். ஆக்சுவலி ஐ லுக் ஃபார்வர்ட் டு தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. மிஸ்டர் அரவிந்த் சுவாமி, a wonderful person. Getting back to Mani sir. Yeah, getting back to Mani sir. So அந்த ஒரு பேக்ரவுண்டில் I went just out of curiosity. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் I went and ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சுட்டு இமீடியட்டாக within 2 weeks ஷூட்டிங் வரணும். ஸோ நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, எங்கள் அப்பா கிட்டலாம் நான் கேட்க கூட இல்லை. ஸோ என்னால் கேட்க முடியாது, கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்களே வந்து கேளுங்க. ஸோ இது இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் மாதிரி அவர் வந்து கேட்டு அப்போ கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அது ஒரு லாங் ஸ்டோரி. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு இது 92 ஆக்சுவலாக ரோஜா பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அதுக்கப்புறம் தான் நான் படிக்க போனேன் வெளியூருக்கு. ஒரு ஸ்காலர்ஷிப் வந்தது, அது ஸ்காலர்ஷிப்னால படிக்க போனேன். அது எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், படிக்க தான் போகிறீங்க ப்ராமிஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் அது ப்ராமிஸ் பண்ணி ரோஜா பண்ணி, அதனால தான் ரோஜா பண்ண முடிஞ்சது. ஓகே நான் இது முடிச்சுட்டு படிக்க போகிறேன்ற ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஸோ முடிச்ச ரோஜாவில் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் மணி சொல்லுவார், இது மாதிரி மணி சந்தோஷம் வர தெரியுமா, சந்தோஷம் 2 பேரும் அது போய் என்ன பண்ண போகிறேன், நானும் MBA தான் பண்ணேன், அதை பேசாமல் சினிமா பண்ணு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம். ஓகே இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ரோஜா முடிச்சு நான் போயிட்டேன். ரிலீஸ் போது இங்கே கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால மை பேரண்ட்ஸ் 2 பேரும் 93 இறந்துட்டாங்க.
ஸோ நான் திரும்பி வந்தேன் ஒரு ஒன் இயர் அங்கே யூஎஸில் வந்துட்டு திரும்பி வந்தேன். ஸ்காலர்ஷிப்லாம் விட்டு ப்ரோக்ராம்லாம் விட்டு ஐ கேம் பேக். அண்ட் அதுக்கப்புறம் பாம்பே நம்ம கூட ஒர்க் பண்ணோம். அப்போது அது ஆக்சுவலாக ஒரு பீரியட் ஆஃப் ட்ராமாவாக இருந்தது, எனக்கு பர்சனல் ட்ராமாவாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஆஃபீஸில் உட்கார முடியல. ஸோ ஐ ஹேட் டு கம் அவுட் அண்ட் டூ சம்திங் இன்டென்ஸ். ஓகே. அண்ட் பாம்பே கேம் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நிறையா படங்களில் தில் சே ஐ டப்ஸ் ஃபார் திஸ் திங் அண்ட் நம்ம இருவர் கூட ஐ டிட் டூ வாய்ஸ் திங்ஸ். அண்ட் ஐ மீன் அசோசியேட் நடிக்க வேண்டியதாக இருந்தது அந்த படத்தில். நடிக்க வேண்டியதாக நடிக்க சம் சிச்சுவேஷன் இட் டிடன்ட் வொர்க். It was my luck. You did a fantastic job. Thank God you did a better job. You would have done also a good job. அது மாதிரி அண்ட் கடைசியில் ஓகே அலைப்பாயுது நடக்கும்போது ஐ வாஸ் கெட்டிங் அ லிட்டில் நம்ம என்சோச காட்டிலாம் கூட பண்ணோம். ஐ வாஸ் கெட்டிங் அ லிட்டில் ஐ மீன் இப்போ இருக்கிற வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கூட இப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை, ஆமாம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணோம் அதான் நல்லதாக வரதுக்கு, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாராவது இதாக இருக்கணும். ஸோ அண்ட் மற்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. நான் எனக்கு சினிமாவில் தான் இருக்கணும்னு வரல இல்லையா. கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, என்சுவாச காற்றை ஷூட் பண்ணும்போது நான் மார்னிங் 6 மணிக்கு வந்துடுவேன். எனக்கு 2 o'clock விட்டுருங்க. ஐ கேன் ஒர்க் ஃபார் சினிமா திஸ் மச். அதுக்கப்புறம் என்னோட வேலை பார்க்கணும், நான் வேறு வேலையை பார்க்கணும். கரெக்ட். அந்த ஷெட்யூலிங்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. கரெக்ட். கொஞ்சம் பிசாராக இருக்கும் இப்போ யோசிச்சாங்க. பட் தென் ஃபைன். அது வந்து ரொம்ப தெளிவாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிதான் தெரியுது எனக்கு பண்ணுறது. அப்புறம் அலைப்பாயுது சரி அவரோட ஆரம்பித்தோம். சரி அலைப்பாயுதில் ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அவரோட ஒர்க் பண்ணது கூட அதோட நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மற்ற விஷயம் கான்செப்ட் எப்போ திரும்பி வரப்போகிறோன்றது ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு. தட் இஸ் மை ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி ஆச்சு. ஸோ ஐ வாஸ் இன் பெட் ஃபார் அ லாங் ஆல்மோஸ்ட் 1.5 years நான் பெட்லேயே இருந்தேன், எழுந்துக்க முடியல என்னால். அண்ட் ஸோ இந்த இதெல்லாம் வந்து அதனால் ஒன்றும் நடக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடையாது. அண்ட் மருந்துகள் மாத்திரை 1.5 years. 1.5 years actually bedridden. Bedridden? Yeah, with my leg. என்ன ஆச்சு accident? Almost my leg was paralyzed. Okay. I couldn't walk, it was very painful time. So in the math, the problems இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் போட்டுட்டு இருப்பேன். And anyway, money, coming back to money. Money. Once my back became okay and all that, he called me and said, ஏன் இது மாதிரி விட்டுட்டு இருக்க, திருப்பி வந்து நடி அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பாருங்க நான் வந்து பேக்கெல்லாம் இதாக இருக்கேன், அதான் சரியாக போயிடுச்சுல, கொஞ்சம் யூ டேக் சம் எஃபர்ட், எக்ஸசைஸ் பண்ணி கெட் பேக் இன் டு குட் ஷேப். சினிமாக்குன்னு இல்லை, பட் ஹி ஹேட் ஒரு அக்கறை இருந்துச்சு, ரொம்ப பெரிய அக்கறை. சரி அவர் சொன்னார், ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னார். சரி சொல்லிட்டு நான் சொன்னேன், படம் பண்ணுறேன்னா இல்லை தெரியாது எனக்கு, பட் ஐ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் சொல்லிட்டு I think over 2 months I lost about 15 kilos. I lost in a healthy way. That is, okay. I didn't because the program I have to say also, don't starve yourself and this and that. Over 5-6 meals a day I used to have small quantities of healthy food, and exercise was regular பண்ணிட்டு இருந்தேன், ஒரு trainer வச்சு பண்ணிட்டு இருந்தேன். So over 2 months I could dramatic ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் he told me in the Father Sam character கடல்ல you have to do this. அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து ஐ எம் நாட் இன் அ காம்படிட்டிவ் மூவி என்வாயன்மெண்ட் மாதிரி இல்லை. ஸோ ஐ கேன் டூ இட் இஃப் ஐ லைக் இட், ஐ கேன் டூ இட். லைக் ஸ்கிரிப்ட்ஸ், லைக் தேர்ஸ் நோ ப்ரெஷர், தேர்ஸ் நோ ரேஸ், தேர்ஸ் நத்திங். பட் ஸோ ஆக்டிங் கண்டினியூ பண்ணுவேன். நாட் நல்ல நியூஸ், கமிட் ஆயிட்டார். I just can't miss a man like this. இல்லையா? பட் எங்கேயாவது did you start missing cinema? I adapt very well. In a sense, so I think a lot of it is controlled by the mind. So actually when I decided to acting stop பண்ணிட்டு businessல ஒரு particular project, நிறைய பெரிய உயரத்தை நீங்க businessல தொட்டீங்க. ஒரு globally ஒரு business-ஐ வளர்க்க ஒரு 5 yearsல வளர்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு திடீர்னு ஞாபகம், திடீர்னு ஒரு பாம்பேல உங்களை பார்த்தேன். ஆமா, நம்ம லாஸ் வெகாஸ்ல வரும்போது நான் உங்களை பார்த்தேன். ஏர்போர்ட்ல நீங்க வந்துட்டு இருந்தீங்க, நான் ஒரு ஃளைட் கேட்ச் பண்ணதுக்கு கேச்சிங் அண்ட் ஃளைட் அண்ட் கோயிங் அண்ட் சடன்லி பார்த்தா இவ்வளோ பிஸியா இட் வாஸ் a very global journey இருந்தது. global journey இருந்தது. It was a great learning experience. At the end of the day, I think end of my life I just want to look back and என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். கற்றுக்கிறதே ஒரு சாதனை. இட்ஸ் நாட் அச்சீவ்மெண்ட்னு பார்க்காம அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ I mean, thanks to Mani sir again. I've come back. Let me see. Hopefully, if the audience like to see more. Talking about movies,
Yeah. ஒரு பர்டிகுலர் ஃபில்மை பற்றி பேசுகிறேன், மின்சார கனவு. ஆமாம். How did you manage those dance and all that? நான் இல்லை, அது பிரபுதேவா நீங்கள் மிக்ஸ். But you're there, Wolf. இருந்து ஆடுறீங்களா அந்த படத்துலேயே? அது நிறைய படத்தில் ஆடி இருக்கேன். பட் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். பட் அது என்னெல்லாம் கம்ஃபர்டபுள்லையோ அகைன் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன். வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் பண்ணதான் ஒரு மெமரபிள் கேரக்டர். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நான் செட்டுக்கு வந்திருந்தேன் அண்ட் ராஜீவ் மேனன் வாஸ் டிரெக்டிங் இட். ரைட். இந்த கஜுவல் உட்காந்துருந்தாங்க. தேர் வாஸ் a junior artist in that role. ஆனால் டைலாகே சொல்லாமல் இருந்தார். I said, what is happening? This guy டைலாக் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு. shall I do it? இப்படி பார்த்தார் அவர். என்ன இது ஒரு ஷார்ட் தானே, I'm a friend, I'll just go sit there சொல்லி அப்படி நடிச்சது அது. சூப்பர். I just walked in, did it and I walked out. It was really funny. It was really funny, I liked it. It was really funny. தட்டிடலாமா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்ட். படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நண்பனுக்கே ஒரு ஜெஸ்டர் அங்கே செட்டில் வந்து பார்த்து அப்படி இறங்கினது நான். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் தட்டிடலாமான்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட் வாஸ் எனஃப் டு just connect. Wow, what a journey it has been. It has. Very different man I am seeing actually. Wonderful. Let's play for some time. Sure. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. 11வது கேள்வி 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய அகில இந்திய இசை மாநாட்டின் போது சாஸ்திரிய இசையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? Which organization was formed in 1927 at the All India Music Conference in Madras, held by the National Congress to help the cause of classical music? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு இந்திய தேசிய காங்கிரஸையும் கர்நாடக இசையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில். You have all the time to answer now. Maniyan illa. Maniyan, okay, great. And the options are A. Kalakshetra, B. Mylapore Fine Arts, C. The Music Academy, D. Bharatiya Vidya Bhavan. 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய அகில இந்திய இசை மாநாட்டின் போது சாஸ்திரிய இசையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? I'll use 50-50. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கு. ஜீனியஸ் கெட் ரெடி ஃபார் 50-50. எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? கலாக்ஷேத்ரா இல்லைன்னு தெரியும், பாரதி வித்யா பவன் இல்லைன்னு தெரியும். எனக்கு மியூசிக் அகாடமின்ற ஒரு டவுட் இருக்கு. மியூசிக் அகாடமி தான் நினைக்கிறேன். பட் இது நான் சொன்னதால நீங்க மற்றதெல்லாம் எடுத்து எலிமினேட் பண்ணிட்டு இது 2 மட்டும் காட்டுவீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு ஜீனியஸோட விளையாட்டு. Well, genius has his own way of playing. And genius 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். மியூசிக் அகாடமி. ஷியோர்? யா. லாக் பண்ணிடலாமா? லாக். ஜீனியஸ் லாக் சி த மியூசிக் அகாடமி. எதுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது? நான் நினச்சேன் மியூசிக் அகாடமி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஏன் டவுட் இருந்ததுன்னு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாஸ் நாட் 100%. Pandit Jawaharlal Nehru laid the foundation stone for Music Academy building on GTK Road in 1955. C. Music Academy is the right answer. இந்த அளவுக்கு டவுட் இருக்கிறதே பெரிய விஷயமாச்சு. பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. Before we continue, I'll go for a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Mr. Arvind Swamy, a wonderful person. So, 6,40,000 for the wonderful cause you're playing. Yes. You have 1 lifeline left. 12வது கேள்வி 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ.
இவற்றில் எந்த விலங்கின் பெயர் சதுரங்க ஆட்டத்தின் துவக்கத்திற்கு வைக்கப்படவில்லை? Which of these animals does not have a chess opening or their variation named after it? And the options are A. Chameleon, B. Elephant, C. Tortoise, D. Tiger. செஸ் ஆடுவீங்களா? செஸ் ஆடுவேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லை, உடம்பு சரியில்லாமல் ஒரு டைமர் இல்லைல்ல சொல்ல பேசல, இப்போ 2 பேர் பேசலாம். ஓகே, ஸோ 1 year பெட்டில் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் யோசிச்சது வந்து உடம்பு சரியாகும் ஆகலை, இது வேறு விஷயம். ஐ செட் மனசு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது த்ரூ டிப்ரெஷன்னா இல்லை நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோ அது மாதிரியும். ஸோ அதை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கணுன்னாக்கா, ஒன்று கணக்கு போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ சம்திங் டு ஆக்கிபை மீ. ஆஃபீஸ் ஒர்க் அஃப்கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டரில் படுத்துக்கிட்டே. அண்ட் 2வது செஸ். ஸோ ஆன்லைன் செஸ் விளையாட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 கேம் போல் விளையாட்டே இருப்பேன். ஆனால் இதெல்லாம் நான் பார்க்குறேன், நான் செஸ் விளையாடினேன். பட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினாக இருக்குது. கெமிலியான், எலிஃபென்ட், டார்டாய்ஸ், டைகர். அதனால கெமிலியானாக இருக்கு அதுவும். பட் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் இன்னொரு லைஃப் லைன் யூஸ் பண்ண போகிறேன். வெரி குட். ஓகே, இந்த லைஃப் லைன் நான் யூஸ் பண்ணேனாக்க, இந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அது உங்கள் ஆன்சரோட டிஃபர் ஆனால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், அதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ அப்படி ஒரு ஃபோன் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் பார்க்கணுமே. ஜீனியஸ், யார் அந்த ஃபோன் ஃப்ரெண்ட்? மணிரத்னம் சென்னை, ராஜீவ் மேனன் சென்னை, விஸ்வநாதன் ஆனந்த் சென்னை. ஓ மை காட்! நீங்க தான் உண்மையான செஸ் பிளேயருங்க. இப்படி ஒரு மூவ் செக்மேட்டே வச்சிட்டீங்களா சார்? இப்போ நான் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டரை நான் பிரகாஷ் ராஜ், நீங்களும் விழாம ஒரு கோடியிலேருந்து பேசுறேன். உங்க நண்பர் இங்க இருக்காரு, அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சரியான பதில் கொடுத்தா அவர் 12,50,000 போறாரு, இல்லைன்னா அவர் 3,20,000 வந்துருவாரு. அந்த பதில் நான் கேளுங்க, எப்படி சொல்றது சார்? அதுக்கு எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் இருக்கு, அந்த கேள்வி கேட்டு அவர் சொல்ற பதில் நீங்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்கன்றதான் எனக்கு வந்து அந்த விளையாட்டு. ஆனால் இப்படி ஒரு மாட்டி விட்டீங்களா எனக்கு? எப்படி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலில் படித்தோம். அண்ட் காலேஜ் வரும்போது அஃப்கோர்ஸ் அவர் ஈவினிங் காலேஜ் போயிட்டார் லாயலால், நான் டேல இருந்தேன். பட் ஸ்கூலில் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வி கீப் நிறையா ட்ராவல் பண்ணுவார். அவர் வந்து 5 times வேர்ல்டு சாம்பியன், எல்லா இடத்துக்கும் போவார். செஸ்ஸு ப்ரிப்பரேஷன் டைம்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ வீல் மீட் குவைட்லி ஃபார் டின்னர் ஆர் சம்திங் அட் ஹோம். And very, very nice person, very nice human being. Heard a very beautiful person he is. I mean, exceptional human being. He's also the brand ambassador and supporter for Vidyasagar, நம்ம ஒரு charity shortlist பண்ணிருக்கோமே with disabilities for children, focus பண்ண charity. Anand also is a big supporter and supporter. That's also this man. And இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசு, நம்மளுடைய முதலமைச்சர் விஸ்வநாத் ஆனந்தோட ஒரு கேமை நம்ம சென்னையில் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஹேப்பனிங் இன் சென்னை. அண்ட் இப்போ மேக்னஸ் கால்சன் தான் அவரோட அப்போனண்ட். அது ஒரு லீக் போயிட்டு யார் சேலஞ்சர்ன்றது வரும். ஸோ கால்சன் வாஸ் 22-year-old ஜீனியஸ். அவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு வீரர், நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் நம்ம மண்ணில் ஆடுறாரு. Absolutely. The government has brought it to us. Thanks to the government. Anand is also very good in astronomy and all that. So I'm going to பார்க்கணும் அவரோட. So I feel like something, how does his mind ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்ல அந்த கேம்ங்கிறது? They process a million things, because there are so many openings in the world and so many. They remember games. 1973 Kasparov, whatever, I mean, just saying, not Kasparov, whoever was playing then. In the game இது மாதிரி ஒரு வேரியேஷன் வந்தது, இதில் ஒரு வேரியேஷன் வந்ததுன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அந்த மைண்ட் ஸ்டார்ட் சீயிங் ஒரு பேட்டர்ன்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் ஆக்சுவல் மூவ் தட் யூ ரிமெம்பர். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் பார்த்தா தெரியும், இதில் ஒரு வீக்னஸ் இருக்குது, இங்கே ஒரு தப்பு இருக்குது. இன்ஸ்டிங்க்டிவாக He may move this, and if he moves this, then the eighth move will go to there. eighth move. So I should not. What a way to look at. What a game. What a game. சூப்பர். இது முடிஞ்ச அப்புறம் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் டெல் யூ அபௌட். ஓகே. வெல், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு. ஆனால் மக்களுக்காக அவர் ஃபோனில் வந்து அவர் குரல், உங்கள் 2 பேரும் நட்பு, நீங்கள் அந்த கொஸ்டின் அவருக்கு சொல்கிறதும் அவர் ஆன்சர் சொல்கிறதும், அப்படியாவது அவரோட நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நான் ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். ஜீனியஸ், ப்ளீஸ் கனெக்ட் த கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். ஹலோ Hello? சார், த கிராண்ட் மாஸ்டர். Thank you. நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. Hello, how are you? I am wonderful. It's such a great pleasure to talk to you, sir. Thank you very much. We have been actually good phone a friend friend ante unga பேரை சொல்லி எங்களுக்கு செக்மேட் வச்சிட்டாரு அரவிந்த் சுவாமி இங்க. Good. And there is a question which ரொம்ப வெக்கமா தான் இருக்கு எனக்கு, where he has a doubt, and இந்த உலகத்துல யாராவது அதுக்கான பதில் கொடுக்கணும்னா அது நீங்க மட்டும்தான். Okay. Glad to help. I'm glad to help, Arvind. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்களேன். ஹாய் ஆனந்த். Hi, Arvind. How's, I guess it's going well. It's going well so far. I think we are at They have 640. almost come to 6,40,000, Wow, fantastic. and this question is going to earn him 12,50,000. Okay. ஆனந்த், I've already told them, நீ சொல்கிற ஆன்சர் தான் கரெக்ட். இதில் வந்து என்ன டவுட் இருக்க போகுது? இட்ஸ் அபவுட் செஸ். There's ஆனந்த், I no know you're... timer. It's a good cause. Yeah. So, thanks Anand, first of all, for agreeing to be a friend on call. Pleasure, Arvind, and thanks for helping Vidyasagar. Pleasure is all mine. I'm just going to ask you the question, Anand. Yeah? Yeah, which of these animals does not have a chess opening or their variations named after it? There are Okay. 4 options. The first is chameleon. Okay. The second is an elephant. Right. C3 is tortoise. Okay. And D is tiger. So chameleon, elephant, tortoise, and tiger. I'm going to go with tiger. Tiger. Yeah. But okay, just let me think a bit, just to be sure. Elephant. Chess I would ஆடுற say மாதிரியே tiger. ஆடுறாரு. Huh? I would go with tiger. Okay. So, tiger is the animal which does not have an opening or a variation named after it. Yeah. Okay. You're the boss. Thanks, Anand. Thanks. I hope that was right. No. We'll know soon. So you lock the tiger, and genius lock the tiger. இதெல்லாம் வந்து நிறைய யோசிச்சு டென்ஷன்லாம் கொடுத்து நான் பதில் சொல்லனா என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. The tiger was the right answer. Just that the moves they say are named after attitudes of animals among. But I love the way he answered. Oh. உடனடியா it's the tiger, but wait. ஆமா. So he went. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் கேம்ஸ் அனலைஸ் பண்ணிருப்பாரு. இந்த மூவ் இந்த ஓப்பனிங் அந்த ஓப்பனிங். எத்தனை அனிமல்ஸை பார்த்துட்டு வந்தாரோ அவரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் சொல்றேன்னு சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் 2-3 இருக்கு. பட் ஐ திங்க் ஃபன்னியஸ்ட் ஒன்று சொல்கிறேன் ஆனந்தோடது. ஸ்கூலில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது ஸ்கூல் கல்ச்சரல்ஸோ எதுவோ போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு டிபேட்டு, குவிஸு, டான்ஸு, பிளேன்னு ஏதாவது ஒன்று வின் பண்ணிட்டு வருவோம். இவர் வந்து வரும்போது ஏதாவது ஒரு ரேபிட் செஸ் டோர்னமெண்ட், காஸ்ப்ரோ பீட் பண்ணிட்டு வந்தேன், இதை பீட் பண்ணிட்டேன், வேர்ல்ட் இன்னும் ரேபிட் செஸ்ஸில் ஏதாவது ஒன்று மாதிரி ஒரு ரேபிட் செஸ்ஸில் போய் அந்த ஏஜ்லேயே யூஸ் டு டூ சம் ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம். ஸோ அசம்பிளியில் நாங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கும்போது அவருக்கு வந்து பெரிய பெரிய ட்ரோஃபி லினர்ஸில் வின் பண்ணதெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூல்லேயே அதெல்லாம் ஸ்கூல்லேயே. ஓ மை காட். ஸோ இந்த சுச்சுவேஷனில்
இந்த ஹவுஸ் மேட்சஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த நாங்கள் வந்து ப்ளூ ஹவுஸ், எல்லோ ஹவுஸ் மாதிரி ஹவுஸ் இருக்கும்போது நான் வந்து ப்ளூ ஹவுஸில். ஸோ எங்கள் அம்மாவோட நான் செஸ்லாம் ஆடுவேன். ஸோ செஸ்ஸுக்கு பேர் கொடுத்துட்டு ஸோ செஸ் ஒரு ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போர்டு இருக்குது, நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ளூ ஹவுஸ் வர்சஸ் எல்லோ ஹவுஸ்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ ஹவுஸில் யார் ஹூஸ் கமிங் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்து எல்லோ ஹவுஸ் டிஷர்ட் போட்டுன்னு வந்தான். ஹவுஸ் மேட்ச் நியாயமே கிடையாது. ஸோ நான் சொன்னேன், என்ன இது நாட் அலௌடு, இது வாட் த ரூல்ஸ்? ஐ செட் யூ கான் பிளே ஆனந்த், இட்ஸ் நாட் ஓகே. வை கான்ட் ஐ பிளே? ஐ மீன் yellow house, இட்ஸ் yellow house மேட்ச் அப்படின்னு சீரியஸாக வேறு. சரி சார், ஐ மீன் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் கேம்? இது என்ன ஒரு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியே இல்லையா அவுட்கம்ல? இது ஒரு அவுட்கம் தான் இருக்க முடியும். இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ், வில் பிளே அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வி நாட் பிளேயிங் சீரியஸ்லி, ஜஸ்ட் ரிலாக்ஸ், வில் பிளே, தென் வில் பிளே சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் பி கம்ஃபர்டபுள், டோன்ட் பின்னு சொல்லி எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேம். ஸோ மூவ் பண்ணேன், நான் மூவ் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மூவ்ஸ் போல் போச்சு. இதுக்குள்ளே நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், விஸ்வநாதன் ஆனந்தே 20 மூவ்ஸ் நம்ம ட்ரைனிங்கே இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என் மைண்ட் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூனியர் சாம்பியன்ஷிப், ஸ்டேட் ஜூனியர் சாம்பியன் பேர் கொடுத்தாகணும், நம்ம கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து ஒரு ஜீனியஸ். ஒரு 20 மூவ்ஸ் ஆனந்தெல்லாம் வந்து 20 மூவ்ஸ் எடுத்துன்னு போகிறதுலாம் பெரிய விஷயம். எப்படி இது வந்து நான் எனக்கே தெரியாமல் நான் ஒரு பெரிய ஜீனியஸ், நான் வந்து இந்த பொட்டன்ஷியல் நான் டேப்பே பண்ணல. ஸோ நானும் அசம்பிளியில் திறமையை நான் பார்க்கல இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இஸ் அட் ஓகே அரவிந்த் சொல்லி பிளேனோ ஓகே. ஸோ ஒரு 4 மூவ்ஸ்லேயே 5 மூவ்ஸ்லேயே செக் மேட் இருக்கு. சீரியஸாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு 4 மூவ்ஸில் செக் மேட் இருக்கு. ஸோ அப்படியே அந்த எல்லாம் ரிவர்ஸில் ரீவைண்ட் பண்ண மாதிரி அந்த இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்லேருந்து ரிவர்ஸில் வந்து இது நம்ம விளையாட்டு இல்லை. இதுக்கு மேலே ஃபர்ஸ்டே இதை ஆரம்பித்து தொலைச்சிருக்கலாம், அதை முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு ஆசை காட்டி. Beautiful. And thank you so much for getting Vishwanathan Anandan here. Give him a big hand and wish him, ladies and gentlemen. Pride of India for years. Yes. For years. எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். கரெக்ட். நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் இஸ் ஆல்வேஸ் பீன் அட் த டாப் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம். 2 நிமிஷம் பேசுனது, என்னுடைய இந்த சின்ன விளையாட்டுக்குள்ள அவரும் வந்தது, விளையாட்டு ஒரு பதில் கொடுத்து போனது. பியூட்டிஃபுல். பிஃபோர் வி கண்டினியூ, I'll go for a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு ஓடி. Wow, what an episode this is turning out to be. So many beautiful things happening in this episode and meeting so many wonderful people. Well, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எசென்ஷியலி ப்ராசஸிங் பிஸ்னஸ், டேட்டா ப்ராசஸிங். டேட்டானா ஆக்சுவல் டேட்டா ப்ராசஸிங், பேரோல் ப்ராசஸிங் இஸ் ஆர் ப்ரைமரி பிஸ்னஸ். எம்ப்ளாயோட சேலரி ப்ராசஸ் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிறையா காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்கும், இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம். ஸோ அதுக்கு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்லாம் டெவலப் பண்ணி அது ப்ராசஸ். What a big company you have now. Yeah, they're about தவிர I do other businesses also. So about maybe 4,000 to 5,000 people we employ and Super. we do. So we're happy to support those families and provide employment. நடிகர், சினிமா, பிஸ்னஸ், மேத்ஸ் அண்ட் லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது. என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? வாட் ஹஸ் பீன் திஸ் ஜர்னி அண்ட் வேர் டு யூ வாண்ட் டு கோ? நான் நிறைய இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். ஸோ எனக்கும் ஐ திங்க் அபவுட் இட் அ லாட். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நான் சொன்னது ஒரு உங்களுக்கு ஒரு பெசிமிஸ்டிக்காவோ இல்லை ஒரு சினிக்கலாவோ தோணும். பட் நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ண போகிறதில்ல. எது பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஃபர்காட்டன். இட் வில் பி ரிமெம்பர்டு ஒரு லைனில் எங்கேயாவது சம்படி இருக்கும். அதனால நம்ம வி ஷுட் நாட் டைரக்ட் அவர் லைஃப்ஸ் டு பி ரிமெம்பர்ட் டு பி, பிகாஸ் இட்ஸ் நாட் நம்ம இல்லாத நேரத்தில் நடக்க போகிறது ஒரு விஷயம். ஸோ நம்ம இருக்கிற நேரத்தில் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக, ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரெண்டாவது இட் ஷுட் பெனிஃபிட் பீப்புள். அண்ட் இதில் எந்தெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் வருதோ அதை நம்ம பண்ணணும், அதை நம்ம அடையிறது. அதை நம்ம அடையணும்.
ஸோ நான் ஐ மீன் திரும்பி பார்த்து லைஃப்பில் வாஸ் ஐ ஹாப்பி வித் மை லைஃப் ஆன் நான் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன் when I'm in the end stages of my life. Arvind, were you happy with your life? எனக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், ட்ராஜடிஸ் இருக்கும். ஸோ அதனால தட் இஸ் நாட் கோன் டு டிஃபைன் வெதர் ஐ வாஸ் ஹாப்பி ஆர் நாட். இந்த சேலஞ்சிங் டைம்ஸில் நம்ம என்னெல்லாம் கரெக்ட் டெசிஷன் எடுத்தோம், பீப்புளுக்கு ஹெல்ப் ஆச்சா, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேஸ்ட் பண்ணோமா, இல்லை டைம் whatever it is, என்னெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் வந்து இல்லை அப்படின்னு இருந்துச்சுனாக்க ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். ஸோ Superb. Wonderful, wonderful to இது ஒரு பெசிமிசம் ஆர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். Wonderful sir, wonderful to meet you. And 25 லட்சத்துக்கான கேள்வி, நோ லைஃப் லைன்ஸ். ஒரு இடத்துல லைஃப் லைன்ஸ் இல்லைங்கிற சந்தோஷம் இருக்குது, இன்னொரு இடத்துல அவர் வரமாட்டாரோ அந்த மாதிரி இன்னொரு யாராவது கூட்டு வந்து வச்சிருவீங்களான்னு ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. 25 lakhs, the 13th question உங்களுக்காக இதோ. மகாபாரத போரின் போது துரோணருக்கு பிறகு கௌரவர்களில் படை தளபதியாக ஆனவர் யார்? During the Mahabharata war, who became the commander-in-chief of the Kaurava army after Drona? And the options are A. Duchadanan, B. Karnan, C. Duryodhanan, D. Salya. பி கர்ணன். B. Karnan. 25 லட்சத்துக்கான கேள்வி சார். இதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுத்து ஆன்சர் சொல்லணும் சார். எது 25 lakhs அரவிந்த். எது தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்லிட்டேன், எது தெரியுமோ அது தெரியும்னு சொல்லுவேன். உள்ள ஒரு ஆக்டர் இருக்காருல்ல, அட்லீஸ்ட் இந்த மேடைக்கு வந்து பிரகாஷ் ராஜ் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயோ 25 lakhs குவிட் பண்ணலாம்ல? இல்லை, அப்படியெல்லாம் கேட்கணும் சார். எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, ஓ ஐயோ விட்டா 320 போயிடும், ஒரு நல்ல எண்ணத்துக்கு ஆடுறோம் அப்படின்லாம் பண்ணால் கொஞ்சம் ஒரு டென்ஷன் மியூசிக் எல்லாம் போட்டு நாங்கள்லாம் பில்டப் கொடுத்து என்ன சொல்லலாம் மாட்டினாரா அரவிந்த் சாமி பிரகாஷ் ராஜ் கிட்ட, இதுக்கு கேள்வி சொல்லுங்க பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இல்லை நீங்கள் சொன்ன டென்ஷன் ஆக்சுவலாக எனக்கு தோணவே இல்லை. எனக்கு இக்னரன்ஸில் நான் நினச்சேன் இந்த கொஸ்டின் தப்பாக இருந்தால் 12,50,000 வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். எனக்கு தெரியாது 3,20,000 போகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு தைரியத்தில் அந்த ஒரு இக்னரன்ஸில் ஒரு தைரியம் வந்துச்சு, நான் சொன்னேன். பட் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. 3 லைஃப் லைனும் இல்லை, நீங்கள் ஏதாவது தெரியாத விஷயங்கள் கேட்டிங்கனாக்க இதோடு தான் போனோன்ற மாதிரி ஒன்று இருந்தது. இப்போது இது ஷுவர் 16th day and the 17th day of the Mahabharata, Karnan was nominated as the commander-in-chief. அதையும் நீங்க ஜீனியஸ் கிட்ட கேட்கலாம். சார் நான் சொல்றதை நம்ப வேண்டாம், நீங்க சிவாஜி சார் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. கர்ணன் இப்பதான் வேற வந்து மறுபடியும் கலரை போட்டு ரிலீஸ் வேற பண்ணாங்க படத்தை. ஆமா, அது ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். சின்ன வயசுல நான் பார்த்து ஆல்வேஸ் இது வந்து நான் நிறைய அழுதுருக்கேன். ரொம்ப டச்சிங்காக இருக்கும் எனக்கு இந்த மகாபாரத்லேயே பிடிச்ச கேரக்டர் வந்து கர்ணன் தான். Well, genius, lock B. Karnan. Is the right answer, sir? 25 lakhs. நானும் ஜீனியஸும் சமத்தியாக மாட்டிக்கிட்டோம் சார் உங்களோட. நீங்கள் வந்து இப்படி ஒரு படையோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே பார்த்தா ஒரு கிராண்ட் மாஸ்டரோட வர்றீங்க, 4 ஆப்ஷன்ஸ்க்கு 4 ஆன்சர் கொடுக்குறீங்க, இவ்வளோ தெளிவாக இருக்காரு. அதுபோல் இந்த ஷோகளை வந்து 20 ஆடியன்ஸை உட்கார வச்சு நீங்கள் ஒரு எழுதுங்க நான் வந்து ஞாபகத்தில் சொல்கிறேன்னு அவங்களையும் மடக்கிட்டீங்க. என்ன பண்ணுறது நான்? வாட் a show it has been. ஆமாம், எனக்கு கர்ணன் வந்து நான் வீட்டில் நிறையா சண்டை வரும்.
ஐ மீன் சண்டைனா அப்பாவோடைய அம்மாவோடையோ இல்லை மாமியோடையோ இல்லை சித்தியோடையோ யாராக இருந்தாலும் பெரியவங்களாம் அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா. அப்போல்லாம் முன்னாடி இவ்வளோ டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது. ஸோ நிலா சாப்பாடு வரும், ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை அது மாதிரி ஒரு லவ்லி டைம்ஸ். அப்போது வந்து எல்லாரோடையும் சண்டை போடுவேன். கிருஷ்ணர் மேலே எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு கர்ணன் நிறையா ஏமாத்திட்டாங்க மகாபாரதம். நிஜமா அவர் தான் பிளாட் பண்ணார் ஃபுல்லாக. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவேன். அதனால கிருஷ்ணர் வந்து ஒரு காடாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். பட் அவர் இதில் பண்ண தப்பு தானே. எப்படி நம்ம கர்ணனை வந்து இப்படி ஏமாற்ற முடியும்? ட்ரூ வாரியர், ட்ரூ ஸ்ட்ரென்த், வேலர், ஸ்கில் அப்படி பார்த்தானாக்கா கர்ணன் தானே வின் பண்ணியிருக்கணும் அப்படி தளபதி. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து இல்லை அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹீ வாஸ் ஆக்சுவலி ஆன் த ராங் சைட். ஸோ அதனால தான் இதாச்சுன்னு. அண்ட் இன்னொரு ஒரு கேரக்டர், ஐ மீன் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா விச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ அண்ட் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸோடு சேர்த்து என்னென்னா, எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. ரைட், உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் இந்த கவச்ச குண்டலத்தை எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி அப்பா ஒன்று சொல்லுவார், யாராவது கேட்டால் ஒரு எடுத்து எதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்னாங்க சார் இந்த கையில் கொடுக்காதீங்க, லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்காதீங்க, ரைட் ஹேண்டில் கொடுங்க. நான் சொல்லுவார், இல்லை வச்சுக்கோ, இந்த கையிலேருந்து இந்த கை நான் மாறுறதுக்குள்ளே என் மனசு மாறிடும். ரெண்டு மூணு வெர்ஷன் இருக்குது அந்த எண்டில் வந்து இந்த சேரியட்டு இது மாற்றிக்கிட்டு அவர் அந்த துரோணாக் பண்ண இதனால் மறந்து இந்திராவை கொடுத்த இதை கடவுத்துக்கஜனுக்கு யூஸ் பண்ணி இது மாதிரி நிறைய ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த மண்ணில் மாட்டிக்கும்ல. ஸோ அப்போ ஒரு இறங்கி இது பண்ணும்போது ஒரு இதுக்கப்புறம் அர்ஜுனோட ஆரோஸ் வந்து மாலையா போகும். அது ஒரு வெர்ஷன் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்பார் அர்ஜுன், ஏன் மாலையா போகிறது, ஏன் கொல்ல முடியல என்னால் கர்ணன். அப்போது சொல்லலாம், தர்ம தேவதை காக்கிறா அப்படிம்பாங்க. ஸோ உன்னால் கொல்ல முடியாது. எனக்கு அவர் வந்து படம் பார்த்தீங்கன்னா கூட சேரியட் வீல் பக்கத்தில் இருப்பார், நிறைய ஆரோஸ் பியர்ஸாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வரதெல்லாம் மாலையாக வரும். அது ஒரு வெர்ஷன். அது சில வெர்ஷன் சில பேர் டிஃபர் பண்ணுவாங்க. அது ஒரு வெர்ஷன். அப்போ என்ன, அர்ஜுனோட ஃபாதர் இந்திரா தானே. ஸோ அவர் திருப்பி வந்து ஒரு இந்த புவர் பிராமினா வந்து அங்கே வந்து கேட்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு, ஐ மீன் எனக்கு ஒன்று வேணும் கொடுப்பியான்னு. ஸோ நான் சாக கிடக்கேன், எனக்கு இப்போ என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ சொல்லுவார், உன் தர்மத்தை எனக்கு தானம் பண்ணுவேன். ஸோ அப்போது அதானே உனக்கு வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தர்மத்தை தானம் பண்ணுவாங்க. அவர் தர்மத்தை அந்த புண்ணியத்தை எடுத்துன்னு போயிடுவார். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்லுவார், இப்போது அன்பு விடு இல்லை விடுன்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணுவாங்க. இதை கேட்டால் எப்படி கிருஷ்ணன் மேலே கோபம் வராது எனக்கு. கதைகள், புராணங்கள் கதையை தாண்டி ஒரு வாழ்க்கையை சொல்லுது, ஒரு கரெக்ட். நான் அதெல்லாம் கடவுளன் நான் பார்க்கறதில்ல. பட் கடவுளன் பார்க்காதவர்களுக்கும் அதை படிக்கும்போது யூ சி ஹவு யூ செலிப்ரேட்டட் குவாலிட்டிஸ் ஆஃப் அ மேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். அழகான ஒரு கேள்வி. அண்ட் இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். ஆர் யூ அ பிலீவர் இன் காட்? ஐ எம் அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக், ஓகே. சின்ன வயசில் தமிழில் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியும். அக்னாஸ்டிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்பிக்கை எனக்கு நம்புற மாதிரி விஷயங்கள் தெரிகிற வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. நான் வந்து அதுக்காக நான் அகேன்ஸ்டாக ஒன்றும் கிடையாது. நான் இப்போவும் என் பசங்களுக்கு கூட்டினு எங்கேயாவது ஒரு சவுத் இந்தியா டூர் டெம்பிள்ஸ் எல்லாம் போய் பார்ப்பேன். எனக்கு அது பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நான் வேதாஸ் கேட்பேன், இல்லை சுப்ரபாதம், எனக்கு நிறையா தெரியும், வேறு மந்திரங்கள் எல்லாம் தெரியும். ஸோ இந்த எக்ஸ்போஜர் இருக்குது எனக்கு. இது யாரையும் அஃபெண்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் நிறையா கொஸ்டின் பண்ணுவேன். எங்கள் அப்பாவையும் கொஸ்டின் பண்ணுவேன். அவங்களும் ஆக்சுவலாக அதை அஃபென்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதுக்குன்னு அவங்கள அவமரியாதைப்படுத்தியோ இல்லை அது மாதிரி நான் கற்றுக்கல. கோயில் கூட்டா போவேன் எனக்கு. பட் எனக்கு சுயமாக வரணும் ஒரு நம்பிக்கை. ஸோ சின்ன வயசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மக்களை கடவுள் நம்பிக்கை ஒன்று, பட் மக்கள் நம்பிக்கை அதிகம். மக்கள் நம்புவோம், ட்ரஸ்ட் இன் பீப்புள், இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்ப் பீப்புள். இதில் ஒன்றும் தப்பு ரைட்டு கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு ஆக்சுவலாக என்ன தோணுதோ அதான் நீ யோசிக்கணும். இதில் தப்பு ரைட்டு கிடையாது. ஒன்லி திங், நீ கடவுளை நம்பினியோ நம்பலையோ, பட் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், யாரையும் மனசை புண்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு யூனிவர்ஸ். எங்கள் அம்மாவுடைய அதுதான் நடக்குது. பைபிள் உன்னோட எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவேன். என்னோட நல்லா தெரியும்டா, பட் நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ,
மக்களுக்காக வாழ்கிறல்ல, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறல்ல, நல்லவனாக இருக்கல்ல, அது போதும் எனக்கு. அண்ட் வெல், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கர்ணன் ஆல்மோஸ்ட் ஒரு கர்ணனாக வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. 25 லட்சம் ரூபா. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறதே நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற தெளிவான பதில்கள். அண்ட் ஒரு கலாச்சாரமான ஒரு வீட்டில் பிறந்தும் ஒரு மாடர்ன் தாட்ஸையும் வச்சுக்கிட்டு சொந்த சிந்தனையும் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்கிறது, ஒரு சவாலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது. உண்மையாகவே இன்றைக்கு நான் இந்த விஜய் டிவி மூலமாக ஒரு அழகான அரவிந்த் சுவாமியை நான் பார்க்கிறேன். Well, 25 lakhs already in the pocket. 50 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. 14th question. Time's up. இதுக்கு மேலே போனால் அடுத்த கேள்விக்கு போனால் இன்னொரு 1 கோடி வரைக்கும் போயிடுவீங்க போல இருக்கு. But well, I have a limited time. Benefit people. 25 lakhs you have won already. But இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, do you want to say something? Do I want to say something? I think I've said a lot in the show. எதில் ஆரம்பிக்கிறது எதில் முடிக்கிறதுன்னு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இப்போது அண்டர் 25 or 30 years இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் அட் தட் ஸ்டேஜ் வேர் தேர் so much energy, so much இது அதெல்லாம். ஸோ நம்ம கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன, நம்ம நேர்மையாக இருக்கணும், நாட்டுக்கு we should not do any harm to the nation, we should support the nation, the patriotism, இதெல்லாம் நம்ம நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில். அண்ட் நம்ம ரியாலிட்டியில் லைஃப்பில் போகும்போது சில விஷயங்கள் உதைக்கும், இந்த ஐடியாலஜிக்கும் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். பட் இந்த ஜெனரேஷன் have an opportunity to make it right. நம்ம ஜெனரேஷனில் நடந்த சில மிஸ்டேக்ஸ், சில ப்ராக்டிசஸ் இதெல்லாம் நம்ம சொசைட்டியில் க்ரீப் ஆகி எல்லாரையும் பாதிக்குது. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் டு மேக் திஸ் அ பெட்டர் கண்ட்ரி, தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் வித் யங்ஸ்டர்ஸ் வித் ஐடியாலஜி அண்ட் எனர்ஜி. அதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி we should make it a better country. Thank you so much. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சொல்லுங்கள். இந்த டோட்டல் நிகழ்ச்சியை நான் வந்து நீங்களும் வரலாம் ஒரு கோடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கவிதையோட ஸ்டார்ட் பண்ணேன். அது நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு படம், மணிரத்னம் அவருடைய இருவர். அண்ட் தேசிய விருது எனக்கு, ஐ காட் மை நேஷ்னல் அவார்ட். அண்ட் அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்க வேண்டியா இருந்தது, பல காரணங்களால் நீங்கள் நடிக்கலை, அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. பட் தமிழ் பேசியதால் எனக்கு தேசிய விருது. ஆனால் அதில் ஒரு கவிதை, அது உங்களுடைய குரல்லே இருக்கும். நான் மணிசரை கேட்டேன், இதை நான் சொல்லிடுறேன்னு, ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நல்லா இருக்கு, இது இப்படி தான் இருக்கும். அண்ட் வெல், அதை நான் வந்து இங்கே வாசித்து காட்டினேன். இன்றைக்கி அதை ஆக்சுவலி வாசித்தவங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதில் நடித்தவன் நான் இருக்கேன். ஸோ 2 பேரும் இணைந்து ஓகே அதை வந்து why don't we just read it out? Okay. Yeah? Sure. Our time starts now. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே, 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலாதான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. பிகாஸ் என்னுடைய பொக்கிஷமான ஒரு படம், எனக்கு ரொம்ப அற்புதமான ஞாபகமான ஒரு படம், அதில் நீங்களும் கலந்துருக்கீங்கிறது இன்னைக்கு இத்தனை வருடங்கள் பார்த்த அரவிந்த் சுவாமியும் நான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்த அரவிந்த் சுவாமியும் இன்னும் முழுமையான ஒரு மனிதனாக இருக்காரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு ஹவ் met you. Thank you. Thank you so much, sir. Thank you. Give a big hand, please. Well, give a big hand, ladies and gentlemen. A wonderful cause, for a நல்ல cause. Thank you so much. Thank you for making this show a beautiful show. No, thank you so much. A pleasure being here. Thank you, guys. From all the people who will benefit from this, thank you. Thanks Vijay TV. Thanks to all of you. உங்க ஹெல்ப்லைன் இல்லாமல் கூட என்னால் முடிஞ்சிருக்கு.